வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். சனாதன ஒழிப்புன்னு பேசிதான் ஆளும் கட்சி இருந்த நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியை வந்து கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல முதல் உரையை கொடுக்கிறாரு எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தன்னோட உரையினுடைய முடிவுரையில வந்து சனாதனம் அப்படிங்கிறது பிரிவினை உண்டாக்குது, அதனால சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சனாதனம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சனாதனம்ங்கிறது ஒரு ஹிந்து மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு அழகான வாழ்வியல் முறை. அப்ப அந்த வாழ்வியல் முறை ஒழிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஹிந்து மக்களையும் ஹிந்து மதத்தையும் ஒழிக்கணும்னு நீங்க லிட்டரலா ட்ரை பண்றீங்களா, இல்ல அதை தான் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத மனசுக்குள்ள பட்டுச்சு. அதுவும் முதல் உரையில சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கறத பேசுறது வந்து எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஏன் இதை பத்தி பேசணும் அப்படிங்கறது? சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசுனதுதான் நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இதை பத்தி பேசிங்கன்னா இன்னொரு 5 வருஷத்துல உங்க கட்சி இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடிய விரைவில் வரதான் போகுது. இதெல்லாம் தாண்டி மக்கள் நம்ம எல்லாரும் வந்து ஒரு மாற்றம் வேண்டும் சொல்லி ஒரு ஓட்டு புரட்சி பண்ணி புதுசா ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுத்து அரியணையில் உட்கார வச்சிருக்கோம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். விஜய் அண்ணாவும் உதயண்ணா பேசுற எல்லா உரையும் கேட்டுட்டு இதுக்கு அப்போஸ் பண்ணியோ இல்ல வேற ஒரு கருத்தோ வந்து தெரிவிக்கல அப்படிங்கறதான் வந்து மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் எந்த வார்த்தையை நம்பி ஓட்டு போட்டாங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் மதசார்பில்லாத ஒரு ஆட்சி அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில தான் அறநிலை தெரி கையில வச்சுட்டு ஹிந்து மக்களை எந்த துன்புறுத்த முடியுமோ எல்லா விஷயத்தையும் வந்து முன்னாடி ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க கொடுத்தாங்க. இப்பவாச்சு ஹிந்து மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுலதான் உங்களுக்கு ஓட்டும் போட்டிருக்கோம். பாப்போம், எல்லாரும் மாற்றத்தை நோக்கி ஓட்டு போட்டிருக்கோம். ஓட்டு போடுறதோட நம்ம கடமை முடியலைங்க. சரியான தலைவரை தான் தேர்ந்தெடுத்திருக்கோமா, அந்த தலைவர் நம்ம எதிர்பார்த்த மாற்றத்தை கொடுப்பாரா அப்படிங்கறத பாக்குறதும் மக்கள் நம்மளுடைய கடமை தான். ஸோ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது பிக் சேஞ்ச் கொடுத்து ஒரு ரெவல்யூஷன் உருவாக்குன ஒரு எலெக்ஷன் தான். விஜயண்ணா வந்திருக்காரு, பெரிய மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹிந்து மக்களையும் கன்சிடர் பண்ணி நிஜமாவே மதசார்பில்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஹிந்து மக்களுக்கு மட்டும் அவங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ஹிந்து பண்டிகைகளுக்கு மற்ற பண்டிகைகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க. இதுல இருந்து தெரியும் ஒரு டிஃபரன்ஸ் எல்லாமே. உண்மையான செக்குலரிசம் அப்படிங்கிறது எல்லா மக்களையும் ஒரே பார்வையில பாக்குறது மட்டும்தான். ஹிந்து மக்களை மட்டும் ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறது இல்ல. சோ மாற்றத்திற்காக காத்திருப்போம், மாற்றத்தை நோக்கி காத்திருப்போம்.